எங்க 2 பேர் ஈகோவும் சண்டையும் நம்மள திட்டிக்கலாம், ஆடியன்ஸ் நம்மள திட்டக்கூடாது. அம்மா அப்பா 2 பேருமே அப்படி ஒரு பெயர் பார்க்க முடியாது. அந்த மாதிரிலாம் இப்ப ஆளுங்க வர்றதில்லைன்னு தான் எனக்கு தோணுது. அப்பா சொல்லுவாரு, அவங்க கெட்டதுனால என்னன்னு தெரியாதுப்பா அவங்களுக்கு. நம்ம மனசுல நிறைய கவலை இருக்கும் ரவி. அந்த மாதிரி இருந்தா யார்கிட்ட சொல்லுவீங்க? இன்னைக்கு கவலையா இருக்கிறது நாளைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அதை போயிட்டு மத்தவங்க மேல திணிச்சு அவங்களையும் கவலைப்படுத்த அப்படி இருந்தாலும் எனக்கு அது வரல. பட் எனக்கு நான் அந்த கஷ்டம் நினைக்க மாட்டேன் எதையுமே. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல மேக்சிமம் சிரிச்சுட்டு இருக்கணும். எனக்கு அது வரல. பிடிக்காத விஷயம் கூட அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆனாடா அப்படி பண்ணு அது இங்க பிரச்சனையாகும், இப்படி ஆகும். அப்படியே கத்துனாலும் 5 நிமிஷத்துல புஷ்ஷுன்னு போயிடும். நானே போய் சாரி கேட்டுருவேன், இல்ல அவங்க சாரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் சில விஷயங்கள் சொல்லுவேன், அவன் கொஞ்சம் பயப்படுவான் என்கிட்ட. ஒரு தடவை கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன், என்னப்பா இது பண்ண மாட்டேங்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் ஒரு மாதிரி கண் கலங்கிடுச்சு. அன்னைக்கு முடிவு எடுத்தேன். ஒரு ஃபேமிலி 2 பேர் ஒரு இடத்துல பண்ணும்போது ஒரு ஈகோ இருக்கும், சண்டை வரும். எங்க 2 பேர் ஈகோவும் சண்டையும் நம்மள திட்டிக்கலாம், ஆடியன்ஸ் நம்மள திட்டக்கூடாது. நீங்க கேட்கறதுனால சொல்றேன் மாஸ்டர். சின்ன பேட் ஹேபிட்ஸ் இருக்கு. டெல் அபவுட் அப்பா அம்மா. உங்களுடைய பெட்னா அப்பாவா அம்மாவா? நான் எல்லாருக்கும் பெட்டு வீட்டுல, கடைசி பையன். ஆமா. ஸோ அதனால அப்படி அம்மா அப்பா 2 பேருமே அப்படி ஒரு பெயர் பார்க்க முடியாது. நான் பார்த்தது இல்லை. அந்த மாதிரி ஒரு பர்சன் பார்க்க முடியாது. மோகன் சார் மாதிரி அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். அந்த மாதிரிலாம் இப்போ ஆளுங்க வர்றதில்லைன்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் அம்மா அந்த அப்பா சொல்லுவார், அவங்க கெட்டதுனால என்னன்னு தெரியாதுப்பா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு அம்மா கிட்ட இருந்து. நம்ம மனசுல நிறைய கவலை இருக்கும் ரவி. அது யார்கிட்ட, ஒன்னும் அப்பாட்ட சொல்லுவாங்க, ஒன்னு அம்மாட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தா யார்கிட்ட சொல்லுவீங்க? எனக்கு சொல்ல மாட்டேன் நான். எல்லாம் மனசுலயே வச்சுப்பீங்க. எல்லாம் ப்ளஸ் எனக்கு கவலைன்றது எனக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கே நல்லா தெரியும், எனக்கு அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. இன்னைக்கு கவலையா இருக்கிறது நாளைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அதை போயிட்டு மத்தவங்க மேல திணிச்சு அவங்களையும் கவலைப்படுத்தி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண நான் யார்கிட்டயுமே சூப்பர். மற்றவங்களை எதுக்கு கஷ்டப்படுத்தணும்? எனக்கே சரியாயிடும். அது அப்படி இருந்தாலும் இப்போ உங்களுக்குள்ளேயே அழுத்தி இருந்தா அது கஷ்டம் இருக்குல்ல, யார்ட்டையாவது திறந்து பேசணும்ல. எனக்கு அது வரல. பட் எனக்கு நான் அந்த கஷ்டம் நினைக்க மாட்டேன் எதையுமே. ஏன்னா எனக்கு தெரியும் நாளைக்கு அது ஒண்ணுமே இல்லாம இருக்கும், புஷ்ஷுன்னு போயிடும். அதை போயிட்டு நம்ம இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு தேவையில்லாம, என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல மேக்சிமம் சிரிச்சுட்டு இருக்கணும், எல்லாரையும் சிரிக்க வைக்கணும்ன்றது தான் நான் ஸ்கூல் டைம்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். அண்ணா பத்தி